Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 472 பார்ட் 2. ஓபன் பண்ணா சபாடி ஆர்கிபெலகோல பயங்கரமான கலவரம் அண்ட் போன எபிசோடு ஒரு பெரிய குழப்பம் வேற உண்டாச்சே. அதான் ஒயிட் பியர்டு ஏச காப்பாத்துறக்காண்டி அவங்க ஆளு எல்லாத்தையுமே நேவி கிட்ட வித்துட்டான்னு அதை யாராலையுமே நம்ப முடியல. ஒயிட் பியர்டு கிட்ட நேவி இந்த மாதிரி டீல் போட்டாங்களா, அது நிஜம்தானா? பைரட்ஸ் எல்லாம் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, நிஜமாவே அவன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக நேவி ஆளுகளை அவன் ஆளுகளையே கொல்ல விட்டுட்டானா அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் பயங்கரமான குழப்பம். இங்க ஸ்காடுக்கு அதை ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. ஆனா நடக்கிற சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிஜமாவே இப்படி பண்ணிட்டாருன்னு நினைச்சதான் பையன் சொருகிட்டான். மார்க்கோ செம்ம காண்டாவும், ஏ ஸ்காடு நம்ம டேடி மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பண்ணிட்டியாடா, அவர் இப்படி எல்லாம் பண்ற ஆளாடான்னு சொல்லி சட்டையை பிடிச்சு அவன் ஒரு சைடு கத்துவான். உடனே அவனையும் அக்யூஸ் பண்ணுவான். என்னன்னா இவன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கமாண்டர்ல, கண்டிப்பா இவனுக்கு இந்த விஷயம் தெரியாமலாம் இருக்க வாய்ப்பே இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இப்படி வேலையை பாத்துட்டீங்கன்னு சொல்லுவானா. அப்பந்தான் ஒயிட் பியர்டு ஆட லூசு பயல, ஏசு நிஜமாவே ரோஜரோட பையன் தான், ஆனா அதுக்காக அவனுக்கு சொல்றதெல்லாம் உண்மை இல்ல, அவனுக்கு உன்னைய நல்லா ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டானுங்க. சொல்ல போனா அவனுக்கு ஸ்ட்ராட்டஜி நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலேயே இருக்குது அப்படி இப்படின்னு மேட்டரை சொல்லிட்டு இருக்கும் போதே சென்கோக்கு அவகிஜி அட்டாக் பண்ண அனுப்பி விட்டுருவான். பகி அவன் ஆளுகளும் பயந்து நடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா அவன் இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். இப்ப என்ன மேட்டர்னா நேவி இதை பண்ணது எல்லாமே செட்டப், அவங்களை ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா நேவி மேல இருக்கிற மரியாதை சுத்தமா போயிடும் அண்ட் அவங்க மேல நம்பிக்கையும் இருக்காது. அதனாலதான் இந்த மேட்டர் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் அழகா வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண வச்சான். ஆனா கடைசியில நம்ம பகி ஒரு ட்விஸ்ட் வச்சு விட்டான்ல, அதனாலதான் காண்டாயி இப்ப அவகிஜி அனுப்பி விட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அங்க இருந்த எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி விட்டான். இதுக்கப்புறம் எங்க வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுறது, அப்படியே அங்க பிளாக் ஸ்கிரீன் தான் இருக்கும். சார் ரைட், இனிமேட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி என் சர்க்கிளிங் வாலை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுவான். உடனே அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க ஒயிட் பியர்டு இப்படி ஏமாத்திட்டான்னு சொல்லி குரோக்கோட எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவான். உனக்கு வெக்கமா இல்ல, உன் சொந்த பைரட்ஸ்ங்களே இப்படி வித்துட்டியே, உன்னோட வீக்னஸ் கவர் பண்ண இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. என்னடா இவன் ஒயிட் பியர்டை எடுத்து இப்படி பேசிட்டு இருக்கானேன்னு. இங்க மார்க்கோக்கு ஒரு விஷயத்த நம்பவே முடியல. என்னன்னா அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் ஒயிட் பியர்டை ஈஸியா அட்டாக் பண்ண முடியாது. என்னதான் அவங்க ஆளுகளாவே இருந்தாலும் அவர் ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருப்பாரு. ஏன் அவர் அவாய்ட் பண்ணல, என்ன ஆச்சு அவருக்குங்கிற மாதிரி பயங்கரமா யோசிப்பான். அண்ட் ஒயிட் பியர்டுக்கு எப்பவுமே அடுத்தவங்க அனுதாபம் சுத்தமா பிடிக்காது. என்ன ஆச்சு அப்படின்னு பயங்கரமா யோசிக்கும் போதான் ஒயிட் பியர்டு செம்ம காண்டாய் அவன் கைய தூக்கி அப்பதான் பேசவே ஆரம்பிப்பான். ஸ்காட பார்த்து, நீ பண்ணதெல்லாம் ரைட்டா, உன் அப்பா பாடியிலேயே கத்திய விட்டு சொருகி இருக்க, நீ ஒரு முட்டாள் மகண்டான்னு சொல்லி டப்புன்னு அவனை கட்டி பிடிச்சுக்குவாரு. அவன் என்ன நினைச்சான், கண்டிப்பா ஒயிட் பியர்டு அட்டாக் பண்ண அவன் இவனை கொன்றுவான் தான் நினைச்சிட்டு சாகரக்கெல்லாம் ரெடியா வந்தான். ஆனா இன்னுமே நீ என் பையன் தான், ஆனா முட்டா பையன் தான் சொல்லுவாரு. அவனுக்கு ஒன்னும் புரியல, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பசங்க எவ்வளவுதான் முட்டாள்களா இருந்தாலும் எனக்கு என் பசங்களை ரொம்ப பிடிக்கும், உன்னையே சேர்த்திதான்னு சொல்லி இறுக்கி பிடிச்சுக்குவாரு. சுத்தி இருக்க எல்லாருமே அப்படியே அசந்து போய் ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்பவுமே ஸ்காட் இருந்துகிட்டு, நடிக்காத, நீ எங்க எல்லாத்தையுமே வித்துட்ட, அதான உண்மைங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே ஒயிட் பியர்டு, உன்னோட லாயலான இதயத்தை மாத்தி எவன் உன்னைய டார்க்னஸ் குள்ள தள்ளி விட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். அவன் நேவில இருக்க ஒரு இன்சர்ஜென்ட் அப்படின்ட்டு மேட்டர் சொல்ல ஆரம்பிப்பான். என்ன இருக்கும்னா அந்த அக்கைனும் ஸ்காட மீட் பண்ணி இந்த மாதிரி உங்க அப்பன் நல்லவனே கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் டீல் போட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான், ஆனா அது தெரியாத மக்கள் அவனை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவன் திருநாயை விட கேவலமான ஒருத்தன். யாருக்கும் தெரியாம நைசா நேவி ஆளுகளை மீட் பண்ணி அவங்க கூட டீல போட்டுட்டு அவனுக்கு வேணுங்கிறவங்களை மட்டும் காப்பாத்தி வச்சுக்கிறான். உங்க எல்லாத்தையுமே வித்துட்டு அவங்கள காப்பாத்திக்கணும்னு என்ன அவசியம்? இதுக்கு பேரு துரோகம் இல்லையா? அவன் ஆசை விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துக்கிறான். ஆக்சுவலா இந்த வார்ல ஒயிட் பியர்டை கொல்லணும், அதுதான் இவங்களோட ஒரே மோட்டோவாமா. அது நம்ப முடியாத ஒரு விஷயம் தான், ஆனா அது உன்ன நினைச்சா முடியும். நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ மட்டும் இதை பண்ணினா உங்க எல்லாத்தையுமே நான் காப்பாத்துறேன், அதுக்கு நீ ஒயிட் பியர்டை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி நைஸா ஏத்தி விட்டுருப்பான். இவனுக்காச்சும் அறிவு வேண்டாமா? இவ்வளவு நாள் அப்பா அப்பான்னு சொல்லி கூடவே இருந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவரு மேல நம்பிக்கை வைக்காம இந்த சல்லிப்பைய சொன்ன கேட்டு நம்பிக்கை வச்சு இப்ப அவரையே சொருகிட்டான். இந்த மேட்டர் சொன்ன உடனே, அப்படின்னா நீ என்ன கொன்னினா அவன் மத்த பைரட்ஸ் எல்லாம் வர்றான்னு சொன்னானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. சரி ஓகே, இப்போ ஸ்காடுக்கு கோல்டு டி ரோஜரை சுத்தமா பிடிக்காது. அது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு வழி, அது ஒயிட் பியர்டுக்குமே நல்லா தெரியும். அது அவங்க அப்பனுக்கும் இவனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து. சரி, அவன் பையன் இவனுக்கு என்ன பண்ணா? சொல்ல போனா ரெண்டு பேருமே ஒவ்வொரு போராட்டத்திலயும் ஒன்னா நின்று சண்டை போட்டிருக்கானுங்க. அவனுக்கு ஒண்ணு நான் இவன் வருவான், இவனுக்கு ஒண்ணு நான் அவன் வருவான். சந்தோஷம், துக்கம், வலி, வேதனைன்னு எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி ஒன்னா ஷேர் பண்ணிட்டானுங்க. அப்படி இருக்கும்போது ஏசோட அப்பா யாரா இருந்தா என்ன, அதெல்லாம் இப்ப முக்கியமா? இப்ப இந்த நொடி வாழ்க்கை தானே எல்லாத்துக்குமே முக்கியம். நம்ம ஒயிட் பியர்டு ஒவ்வொரு இடமா கடல்ல டிராவல் பண்ணி போகும்போது ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மீட் பண்ணுவான். ஏசும் இந்த ஸ்காடு மட்டும் இல்ல, எல்லாரையுமே அப்படித்தான் அவன் மீட் பண்ணியிருக்கான். சொல்ல போனா எல்லாத்தையுமே அவனோட பையனா ஏத்துக்கிட்டு ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவானே தவிர அவன் மேல இவன் கீழன்னு நினைக்கவே மாட்டான். சொல்ல போனா எனக்கு பிடிச்சது என்னோட பசங்க, என்னோட ஃபேமிலி
மட்டும்தான், வேற யாரும் இல்லாமா. இதுக்கு மேல ஸ்காடுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே கத்திய கீழே போட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவன் அப்படிதான் இருந்திருக்கான். பட் இந்த அக்கைனோ குறுக்க வந்து குழப்பி விட்டதுனால மொத்தமா குழம்பிட்டான். அவனுக்கு அப்படியே தார தாரையா கண்ணீர் வரும். தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான், இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு. சரி ஓகேன்னு அப்படியே பொறுமையா எந்திரிச்சு இந்த சென்கோக்கு சுத்தமா மாறவே இல்லை. இன்னும் அதே கிரிமினல் மைண்டோட தான் இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பசங்களையே நான் வித்துட்டேன்னு சொல்லுவான். இப்ப பாரான்னு சொல்லிட்டு ஓங்கி 2 பக்கமும் ஒரு குத்து வைப்பான். அங்க இருந்துச்சு ஐஸ் கட்டிங்க, அது எல்லாமே மொத்தமா உடஞ்சு சில்லு சில்லா செதறிடும். இப்ப என்னன்னா எஸ்கேப் ஆக முடியாம மாட்டிட்டு இருந்தாங்களே பைரட்ஸுங்க, அவங்க எல்லாத்துக்குமே இப்ப தப்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழி கிடைச்சிருச்சு. இப்படி அவன் பண்ணுவான்னு சென்கோக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஐஸ் இல்லாம அந்த இடமே சும்மா ஃப்ரீயா கிடக்குது. நேவி ஷிப்ஸ்லயும் ஆளுங்க யாருமே இல்ல, எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு உள்ள வந்துட்டானுங்க. அதோட கண்டிஷனும் நல்லாவே இருக்குது. இப்ப அவங்க நினைச்சா கூட இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போலாம். நேவி ஆளால கூட அவங்கள தடுக்க முடியாது. ஒயிட் பியர்ட் என்ன சொல்லுவான், நீங்க எல்லாம் உண்மையான பைரட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க என்ன நம்புறீங்களோ அதை பண்ணுங்க. அதாவது நீங்க ஆசைப்பட்டா தப்பிச்சு போலாம், இல்லனா இங்க இருந்து இவங்க கூட சேர்ந்து சண்டை போடலாம், அது உங்களோட இஷ்டம், என்ன பண்ணுமோ பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டான். இப்படி ஒரு வார்த்தை அவன் சொன்ன உடனே ஸ்காடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி கதறி ஆள ஆரம்பிச்சிருவான். இப்ப புரிஞ்சு போச்சா அவங்க அப்பா எவ்வளவு நல்லவருன்னு. அப்போ நேவி ஆளுங்க நல்லா சுத்தி விட்டு வேலையை பார்த்துட்டானுங்க. உடனே அங்க இருந்த பைரட்ஸுங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த நேவி ஆளுங்க நம்மளை ஏமாத்திட்டானுங்க, அவராவது நமக்கு துரோகம் பண்றதாவது, இப்படி உங்க மேல நம்பிக்கை இருந்ததுக்காக எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை கடைசி வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படி இப்படின்னு அவங்க அங்க சொல்ல சொல்ல இவங்க கதறி கதறி அழுவான். ஏன்னா அவனுங்க வச்சிருக்க நம்பிக்கையில இவன் கொஞ்சம் கூட அவங்க அப்பா மேல வைக்கலையே. ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலே வேலை முடிஞ்சது, அதுக்குள்ள கத்தி எடுத்து சொருகிட்டான்ல. அதுக்கப்புறம் ஒயிட் பியர்டு குரக்கோடையில பார்த்து, என்னைய பார்த்து வீக்கானவன், பொய் சொல்லி ஏமாத்தன, அசிங்கமா இல்லையான்னு சொல்லி கேட்டியே, நானும் மனுஷன் தான், எனக்கும் ஒரே ஒரு இதயம் தான் இருக்குது, ஆனா மக்கள்லாம் என்னைய பார்த்து கூப்பிடுறது டெவில் இல்ல மான்ஸ்டர்னு. பட் என்ன இருந்தாலும் என்னால காலகாலத்துக்கும் இதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. என்னோட ஏச மட்டும் இந்த பஞ்சாயத்துல இருந்து நான் காப்பாத்திட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நான் ரிட்டையர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டனா காண்டாயி, யார் யாரெல்லாம் அவங்க உயிரை தியாகம் பண்ண ரெடியா இருக்காங்களோ அவங்க மட்டும் என் கூட வாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாம் தலைகீழ மாற போகுதுன்னு சொன்ன உடனே அம்புட்டு பேரும் பயங்கரமா கத்திட்டு ஒயிட் பியர்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க ஒயிட் பியர்ட் அப்படியே வேகமா வந்து ஒரு ஜம்ப போட்டு வருவானா, அப்பவே சென்கோக்கு உள்ள ஆடி போச்சு, எல்லாம் தயாரா இருங்க, அவன் கொலை வெறியில வந்துகிட்டு இருக்கான், கண்டிப்பா எல்லாத்தையும் பொளந்துருவான், ஏன்னா இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அவன் தான், அவனை எப்படியாச்சும் தடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது வாங்கடா ஒரு கை பாத்துறேன்னு சொல்லி ஒயிட் பியர்டு பல்ல கடிச்சுக்கிட்டு சும்மா பாஞ்சி வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.